கதையோட ஆரம்பத்துல ஒரு பாலைவனத்துல உள்ள 2 ஸ்னைப்பரை தான் காட்டுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க உள்ள ஒரு ரோடு வழியா ஒரு வண்டியில ஒரு முக்கியமான ஆள் வர போறாங்க. அவங்கள கொல்றதுதான் இவங்களோட அசைன்மெண்ட். அந்த வண்டியும் வர அதோட டயரை ஷூட் பண்ண வண்டி நின்று டார்கெட் வெளியில வர அது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட முகத்தை பார்த்த உடனே அந்த ஸ்னைப்பர்ல ஒருத்தன் அதிர்ச்சியாக இவன் தான் இந்த கதையோட ஹீரோ. பேரு சா. இன்னொரு ஸ்னைப்பர் நமக்கான டைம் கம்மியா தான் இருக்கு, அந்த டார்கெட்டை நீ ஷூட் பண்றியா இல்ல நான் ஷூட் பண்ணட்டுமான்னு கேட்க ஹீரோ உடனே ஷூட் பண்ண அப்படியே கட் பண்ணா பல மாசத்துக்கு முன்னாடி என்னதான் நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இந்த ஹீரோ ஒரு ப்ரொஃபஷனல் மார்ஷல் ஆர்டிஸ்ட். 8 தற்காப்பு கலையில சர்டிபிகேட் வாங்கினவன். இப்ப சினிமால ஸ்டட்மேனா தான் வேலை பார்த்துட்டு இருக்க. இவன் இந்த அளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எல்லாமே அவனோட அண்ணன் பையனுக்காக தான். இதுதான் அந்த அண்ணன் பையன். இவன் அப்பா இறந்து போயிட்டாரு, அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. அதுல இருந்து ஹீரோ தான் அந்த பையனை நல்லபடியா படிக்க வச்சு வளர்க்க அவனும் சின்ன வயசுலயே தற்காப்பு கலையில பிளாக் பெல்ட் வாங்கிட்டான். தான் சித்தப்பாவை மாதிரி திறமசாலியா இருக்க இப்ப கட் பண்ணா ஒரு செர்மனியை தான் காட்டுறாங்க. சவுத் கொரியன் கவர்மெண்ட் அவங்க நாட்டோட பாதுகாப்புக்காக பல ஆயுதங்களையும் போர் விமானங்களையும் வாங்க போறாங்க. அதுக்காக தான் இந்த செர்மனி நடக்க அங்க 2 முக்கியமான கம்பெனி இருக்கு. ஒன்னு டைனமிக், அடுத்து ஜான் மார்க். இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கிட்ட இருந்தா விமானங்களை சவுத் கொரியன் கவர்மெண்ட் வாங்க போறாங்க. அதுவும் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி. அதுக்கான பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்காரு. தனக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்டன்மேன் வேலையை விட்டதா சொல்ல அதுக்கான காரணம் கேட்டா இந்த வேலையில தான் உயிர் போயிடுச்சுன்னா தான் அண்ணன் பையனுக்கு யாருமே இல்லாம போயிடுன்னு சொல்ல இப்ப அந்த அண்ணன் பையனை தான் காட்டுறாங்க. இவன் பேரு ஹூ. தான் வீட்டுக்கு வெளியில குப்பை கொட்டு வரும்போது அங்க சில பாக்ஸ் இருக்கதா பாக்குறான். அது தான் சித்தப்பாவோட பாக்ஸ் தான் திறந்து பார்த்தா அதுல ஜாக்கி சான், ப்ரூஸ்லி, ஜெட்லி இவங்க எல்லாரோட மூவி கேசட் போஸ்டர் எல்லாம் இருக்கு. அதை பார்த்த அந்த பையன் ஹூனுக்கு சந்தேகம் வருது. ஏன்னா இவங்க எல்லாருமே ஹீரோட இன்ஸ்பிரேஷன். இவங்கள பார்த்தா ஸ்டன்மேன் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பான். ஆனா இந்த பொருள் எல்லாம் குப்பையில இருக்க சந்தேகம் வந்து தான் சித்தப்பா வேலை பார்க்குற ஸ்டன் கம்பெனி கால் பண்ணி விசாரிக்கவும் அப்பதான் அவன் சித்தப்பா வேலையை விட்டது தெரிய ஹீரோவும் வீட்டுக்கு வராரு. ஹூன் சரியா மகன் கொடுத்து கூட பேசாம இருக்க அங்க உள்ள ஒரு இன்விடேஷனை பார்த்தா அதுல சின்ன வயசுல பல தற்காப்பு கலைகளை சிறந்து விளங்குற பசங்களை சவுத் கொரியன் கவர்மெண்ட் சார்பா நார்த் ஆப்பிரிக்கால உள்ள மார்க்கோங்கிற ஒரு சிட்டிக்கு நட்பு ரீதியா இன்வைட் பண்ணிருக்காங்க. பிளைட்டும் தங்குற இடத்தை தவிர மத்த எல்லா செலவையும் அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் தான் பாத்துக்கணும்னு சொல்ல தான் சித்தப்பாவுக்கு தொலை கொடுக்க கூடாதுன்னு ஹூன் போக விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுவான். ஹீரோவும் அந்த செலவுல நான் பாத்துக்கிறேன் நீ போன்னு சொன்னாலும் ஹூன் அதுக்கு ஒத்துக்காம அவனோட ரூமுக்கு போக கற்பனா மொராக்கோவை தான் காட்டுறாங்க. இவங்க தான் இந்த சீரிஸோட ஹீரோயின். சவுத் கொரியன் எம்பசில ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்க. அங்க இப்போ ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்க. லேட்டா தான் வர. அந்த மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் மட்டும் அதே இடத்துல இருக்காங்க. அங்க சவுத் கொரியன் பிளாக்கு பின்னாடி ஒரு சின்ன மைக் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல உள்ள மெமரி கார்டு எடுக்க போகும்போது யாரோ உள்ள வர மாதிரி சவுண்ட் கேட்கவும் உடனே அவங்க ட்ரெஸ்ஸை கிழிச்சுக்க உள்ள வந்தாலும் நீங்க என்ன பண்றன்னு கேட்டா என் ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சு அதான் இங்க இருக்கிறதா சொல்லவும் சீக்கிரம் சரி பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் வெளியில நிப்பாரு. அந்த டைம்ல சவுத் கொரியன் பிளாகோட போட்டோக்கு பின்னாடி ஒரு மைக்கை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல இருக்க மெமரி கார்டை கழட்டி எடுத்து வச்சுக்க இப்ப ஜான்மார்க் கம்பெனியோட எம்டி தான் காட்டுறாங்க. இந்த லேடி தான் அவ்வளவு பெரிய கம்பெனியோட எம்டி. அவங்க மேனேஜர் கூட தான் பேசிட்டு இருக்காங்க. சவுத் கொரியன் கவர்மெண்ட் தன் நாட்டோட பாதுகாப்புக்காக ஆயுதங்களையும் விமானங்களையும் வாங்க போற கான்ட்ராக்ட் இவங்களுக்கு கிடைக்காம இவங்களுக்கு எதிரி கம்பெனியான டைனமிக்ங்கிற ஒரு கம்பெனி கிடைக்குது அதிக வாய்ப்பு இருக்குன்னு தெரிய வர அந்த டீல் எப்படியாவது தான் கம்பெனியோட தான் போடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணியாகணும் அவங்க மேனேஜர் கூட பேசிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. மொராக்கோவுக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்ன தான் அண்ணன் பையன் ஹூனை சமாதானப்படுத்தி மொராக்கோவுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஆனா அவன் இன்னும் கோபமா தான் இருக்க. அவன் சித்தப்பா கிட்ட பேசாம அங்கிருந்து கிளம்புறான். இப்ப கட் பண்ணா அந்த ஜான்மார்க் கம்பெனியோட மேனேஜரை தான் காட்டுறாங்க. அவர் லிஸ்பான்ங்கிற ஒரு சிட்டில தான் இருக்காரு. அங்க யாருக்கோ பயந்து ஓடிட்டு இருக்க. அவர் ஒரு கும்பல் பின்னாடி பின்தொடர்ந்துட்டு இருக்காங்க. அவரும் தப்பிக்கிறதுக்காக ஒரு பஸ்ல ஏறி செயலி ஏற்பட கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா லைன் கிடைக்கல. அதோட ஒரு மொபைல யார ஹேக் பண்ணவோ உடனே அந்த மொபைலை தூக்கி போட்டுருவாரு. இப்ப சவுத் கொரியாவுல செயலி ஏற்பட தான் காட்டுறாங்க. அங்கதான் ஹூன் இருக்கவும் அங்க அவன மாதிரி நிறைய பசங்க இருப்பாங்க. இந்த எல்லா பசங்களும் ஒவ்வொரு தற்காப்பு கலையில சிறந்து விளங்கினவங்க தான். அவங்க கூடவே அந்த தற்காப்பு கலையோட மாஸ்டரும் வந்திருப்பாங்க. அங்க ஒரு கணவன் மனைவியை தான் காட்டுறாங்க. இந்த மனைவி ஒரு ஜூடோ மாஸ்டர். அவங்களும் மார்க்குக்கு தான் கிளம்ப தன் கணவர் கிட்ட நான் பிரெக்னெண்டா இருக்கேங்கிற நல்ல விஷயத்த சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஒரு அக்கா தம்பி இப்படி பல பேர் தான் சொந்தங்களை வழி அனுப்புறதுக்காக அங்க வந்திருக்கு. அப்பதான் லிஸ்பான்ல இருந்து மறுபடியும் அந்த மேனேஜரை காட்டுறாங்க. ஏர்போர்ட்ல இருக்க கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணி செயல் வந்து மார்க்கோவுக்கு போற பிளைட்ல தீவிரவாத தாக்குதல் நடத்த போறாங்க. அதை எப்படியா தடுத்து நிறுத்துக்கணும் அந்த ஏர்போர்ட்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு கிட்ட சொல்லவும் திடீர்னு அந்த மேனேஜர் அடிச்சு யாரோ மயக்கம் போட வச்சிருவாங்க. அதோட லைன்ல இருந்த அந்த பொண்ணு ஏதோ தப்பா நடக்க போதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பிளைட்டை நிறுத்துறதுக்காக தான் உயரதிகாரியை பார்க்க போகும்போது திடீர்னு அங்க ஃபயர் அலாம் சவுண்ட் கேக்குது. எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடிட்டு இருக்க. அப்ப திடீர்னு யாரோ ஒரு ஆள் அந்த பொண்ணோட கழுத்திலே ஒரு ஊசியை குத்திட்டு போயிடுவாங்க. அந்த பொண்ணுக்கு என்னதான் நடக்குதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பிக்ஸ் வந்த மாதிரி இருக்கு. இப்ப மார்க்கோவுக்கு போற பிளைட்ல தான் எல்லா பசங்களும் ஏற போறாங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி ஹூனா தான் சித்தப்பாவுக்காக ஒரு மெசேஜ் அனுப்புறான். நான் உனக்காக சில வீடியோ சென்ட் பண்றேன், அதை கிளவுட்ல செக் பண்ணி பாருன்னு மெசேஜ் அனுப்பிட்டு அங்க உள்ள பிளைட்ல எல்லாருமே ஏற. அப்ப ஹூனோ அங்க கையில இருக்க மொபைல் மூலமா அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது ஜாலியா இருக்கிறது இப்படி எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துட்டு இருக்க. தவறுதலா ஒரு ஆள் மேல மோதி அந்த போன் கீழே விழுந்துரும். அந்த ஆள் அந்த மொபைல் எடுத்து கொடுக்க தான் சித்தப்பாவுக்காக ஒரு வீடியோ மெசேஜ் சென்ட் பண்ண. இப்ப பைலட் தான் காட்டிட்டு இருக்காங்க. பிளைட் பறக்கிறதுக்கு முன்னாடி தான் மனைவியோட தான் ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்க. மறுபடியும் இப்ப மேனேஜரை தான் காட்டுறாங்க. அவரை கடத்திட்டு வந்த ஆளுங்க அவர் கார்லயே அவரை வச்சு நிறைய குடிக்க வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவரோட தலையிலேயே ஷூட் பண்ணிட்டு அவரோட கையிலையும் கண்ணை வச்சுட்டு தற்கொலை பண்ண மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டு ஒரு நபர் பிளாக் கலர் ஹூடி போட்டு அந்த கார்ல இருந்து முகம் தெரியாத மாதிரி வெளியில வர. அவன் யார் என்னன்னு சரியா தெரியல. இப்ப பிளைட் ஆகாயத்துல பறந்துட்டு இருக்க போது அதுல இருக்க ஒருத்தன் அதான் சின்ன பையன் ஹூன் தவறுதலா
ஒரு ஆள் மேல மோதி இருப்பால அந்த நபர் தான். இவன் பேர் என்னன்னு தெரியல, அதனால இவனை கொலகாரன்னு சொல்லுவோம். அவனும் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் பிளைட்டோட இன்ஜினுக்கு தான் போறான். அதோட ஆக்சிஜன் சப்ளை ஆகிற இடத்துக்கு போய் அங்க இருக்கிற எல்லாரோட ஆக்சிஜனையும் கட் பண்ணி விட்டு அந்த பிளைட்டும் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி செட் பண்ண அடுத்த கொஞ்ச நேரத்துல பிளைட்ல இருக்க ஒவ்வொரு இன்ஜினும் வேலை செய்யாம போக ஒரு பக்கம் 10 எரிய ஆரம்பிச்சிடும். சரியான ஆக்சிஜன் கிடைக்காம உள்ள இருக்க எல்லாருமே மயங்கி போக அந்த பிளைட் கிராஷ் ஆகி அந்த பிளைட்ல இருக்க எல்லாமே இறந்து போக இப்ப ஹீரோ தான் காட்டுறாங்க. தான் அண்ணன் பையன் திரும்பி வருவான். அவனுக்காக கிஃப்ட் கொடுக்கறதுக்காக புது ஷோவை வாங்கி வைக்க அப்பதான் நியூஸ்ல பிளைட் கிராஷ் ஆனதுல அந்த பிளைட்ல இருக்க எல்லாரும் தான் அண்ணன் பையன் இறந்து போனாங்கிற விஷயம் தெரியும். வேதனையில அதே இடத்துல துடிச்சு அழுதுட்டு இருக்க. இப்ப விமான விபத்தை பத்தி சவுத் கொரியன் பிரைம் மினிஸ்டருக்கு தெரிய வருது. அதோட நம்ம சவுத் கொரியன் கவர்மெண்ட் ஆயுதங்களையும் புது விமானங்களையும் டைனமிக்ங்கிற கம்பெனி கூட தான் வாங்குறதா முடிவு பண்ணியிருந்தோம். இப்ப நடந்த விபத்து கூட அந்த டைனமிக் கம்பெனி உருவாக்கின விமானம் தானே அவரோட ஆளுங்க மூலமா தெரிய வருது. பிரைம் மினிஸ்டர் மீடியாவுக்கு முன்னாடி நடந்த விபத்துல பல பேர் உயிர் போயிருக்கணும். அதை நினைச்சு தான் வருத்தப்படுறதா ஆறுதலை தெரிவிக்க ஹீரோவை தான் காட்டுறாங்க. தான் அண்ணன் பையன் பிளைட்ல ஏறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பால கிளவுட செக் பண்ணி பாருங்க. அதை செக் பண்ணி பார்த்தா ஹீரோவுக்காக ஒரு வீடியோ இருக்கும். பிளைட்ல ஏறின ஹோன் அவன் சந்தோஷமா இருக்குது, அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது அந்த வீடியோலாம் இருக்க. கூடவே அவன் சித்தப்பாவுக்காக சித்தப்பா இந்த வீடியோவை பார்த்தா நான் உன் மேல ஏன் கோவமா இருக்கன்னு புரியும். நீ உன் ஸ்டண்ட்மேன் வேலையை விட்டுட்ட. உனக்கு அந்த வேலை எந்த அளவு பிடிக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த வேலையை நீ விட்டது எனக்காக தான் தெரியும். அதனால தான் நான் கோவத்துல இருந்தேன். நீ ஒரு நாள் ஜாக்கி சான், ப்ரூஸ்லி, ஜெட்லி அவங்கள மாதிரி பெரிய ஸ்டண்ட்மேன் ஆவ. ஹாலிவுட் வரைக்கும் ஒரு பெரிய ஸ்டண்ட்மேனா போவ. அங்க நீ ரொம்ப ஃபேமஸான ஆளா மாறுவேன் அந்த வீடியோல சொல்லிருப்பான். அதெல்லாம் பார்த்த ஹீரோவும் மறுபடியும் கண்ணீர் விட்டு ஆள ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணா டைனமிக் கம்பெனி ஆளுங்களை தான் காட்டுறாங்க. அவங்க கம்பெனியை சேர்ந்த விமானம் தான் ஆக்சிடென்ட் ஆகி பல பேரோட உயிர் போயிருக்கணும். அதுக்காக மன்னிப்பு கேட்க தான் ஒரு பிரஸ் மீட் ஏற்பாடு பண்ணிருக்கோம். அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் வராங்க. தான் மகளை சொந்த பந்தங்கள் இழந்த உறவினர்கள்லாம் வராங்க. தான் சொந்தங்களை இழந்ததுக்கு நீங்க தான் காரணம் அங்க இருக்க ஆளுங்க மேல கோவப்படவும். அதையெல்லாம் ஜான்மார் கம்பெனியோட ஓனரும் பார்த்துட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியில ஒரு வில்லத்தனமான சிரிப்போட வர அங்க இருந்து லிஸ்பானுக்கு தான் வராங்க. அதான் மேனேஜர் இறந்து போனாரு அந்த ஊருக்கு தான். அந்த மேனேஜருக்கான இறுதி மரியாதை நடந்துட்டு இருக்க. அங்க ஜான்மார் கம்பெனியோட ஓனரும் வராங்க. இவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட் எனக்கு கிடைக்க போகுது, இதுக்கு முக்கிய காரணமா இருக்க போறது நீதான் சொல்ல. இப்ப கட் பண்ணா ஹீரோ ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்காரு. விமான விபத்துல யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அவங்களுக்கு இறுதி மரியாதை செலுத்துறதுக்காக கவர்மெண்டை செலவு பண்ணி அவங்க சொந்த பந்தங்களை மார்க்கவுக்கு கூட்டிட்டு போறாங்க. இறந்து போனவங்களுக்கான இறுதி மரியாதை செலுத்துறதுக்காக. அப்படிதான் ஹீரோவும் மார்க்கவுக்கு வர அவங்களை இன்வைட் பண்றதுக்காகவும் பாத்துக்கிறதுக்காகவும் சவுத் கொரியன் எம்பசியை சேர்ந்த 2 பேர் வராங்க. அதுல ஹீரோயின் இருக்காங்க. இப்ப ஹீரோ ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்காக தான் நண்பனோட பாத்ரூம்க்கு தான் வந்திருப்பாரு. அப்படி பாத்ரூம்ல இருக்கும் போது அங்க திடீர்னு ஒரு ஆளை பாக்குறாரு. அவனை பார்த்த உடனே இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிக்கும் போதுதான் தான் அண்ணன் பையன் அனுப்பின வீடியோ ஞாபகத்துக்கு வருது. அந்த வீடியோல ஹோனுக்கு பின்னாடி தான் அந்த கொலகாரன் உட்கார்ந்துருப்பான். அவனோட முகமும் இவனோட முகம் ஒரே மாதிரி இருக்குன்னு தோண அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஹீரோயின் அங்க வரவும் அந்த கொலகாரன் முதல்ல ஹீரோயினை கிராஸ் பண்ணி போறான். அப்பதான் ஹீரோவும் அவனை உடனே தடுத்து நிறுத்துன்னு சொன்னா யாருன்னு ஹீரோயினுக்கு புரியல. அவனை மறுபடியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவனும் ஒரு கார்ல ஏறி போயிட்டு இருக்க. பின்னாடி ஹீரோ டாக்ஸியை பிடிச்சு வந்துட்டு இருக்காரு. அப்ப தான் பின்னாடி கார்ல யாரோ ஃபாலோ பண்றாங்கிறத அந்த கொலகாரன் நோட் பண்றான். அதனால ஒரு தெருவுல இறங்கி நடந்துட்டு இருக்க. பின்னாடி ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு இடத்துல கொலகாரன் ஹீரோவை பார்த்து நீ யார் எதுக்காக என்ன ஃபாலோ பண்றேன்னு கேட்டா நீ அந்த பிளைட்ல இருந்தன்னு சொல்ல வருவோம். உடனே அந்த கொலகாரன் கண் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட அப்பதான் அவன் முகத்துல இருக்க தழும்பு நல்லா நோட் பண்றாரு. அதோட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவனோட நெஞ்சில ஒரு மார்க் இருக்கும். அந்த மார்க்கையும் நல்லா பாத்துக்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டதுல ஹீரோவோட தலையிலேயே ஒரு கட்டையை வச்சு அடிச்சுட்டு அந்த கொலகாரன் அங்கிருந்து தப்பிக்க ஹீரோ மயக்கத்துல இருந்து எதிர்ச்சதுக்கு அப்புறம் அந்த கொலகாரனை தான் தேடி போக இப்ப தப்பிச்சு போன அந்த கொலகாரனை தான் ஹீரோ தேடி அங்க உள்ள ஒவ்வொரு மாடியா ஏறி குதிச்சிட்டு இருக்கவும் அவன் ஒரு இடத்துல பாக்க அவன் கார்ல ஏறி தப்பிக்க ட்ரை பண்றான். அப்பவும் ஹீரோ அவனை கண்டினியூவா ஃபாலோ பண்ணிட்டு வர சரியான இடமா வரும்போது ஒரு உயரமான மாடியில இருந்து அவன் கார்லயே குதிக்கவும் அந்த கொலகாரன் ஹீரோவை பார்த்துட்டு இவன் நம்மள விட மாட்டான்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக எவ்வளவு ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோ விடல. அந்த காரையை பிடிச்சிட்டு ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கவும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு மலைக்கு மேல வண்டி ஓடிட்டு இருக்கவும் அங்க பாதுகாப்பு வேலி இருக்கும். கொலகாரன் வேகமா சீட் பெல்ட்டை போட்டு அந்த வேலியில போய் மோதவும் ஹீரோ கரடியை உடைச்சிட்டு மலையில இருந்து கீழே விழ இவன் செத்துட்டான்னு சொல்லி கொலகாரன் அங்க இருந்து போகவும் கீழே விழுந்த ஹீரோ மேல ஏறி வராரு. பிளைட்ல தான் பார்த்த ஒருத்தன் உயிரோட இருக்கான். தான் அண்ணன் பையன் இறந்துட்டான். அப்ப நடந்தது ஒரு விபத்துல அது ஒரு தீவிரவாத தாக்குதல் தான் ஹீரோவுக்கு தெரியவும் கோவத்துல கத்த இப்ப சவுத் கொரியன் எம்பசியை தான் காட்டுறாங்க. அங்கதான் ஹீரோ கூட வந்து மத்த ஆளுங்களா இருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்காக டைனமிக் கம்பெனியோட ஓனரும் வராரு. அங்க இருக்கிற எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு ஆறுதலும் சொல்றாரு. அப்ப பாதிக்கப்பட்ட மக்களும் நீங்க மன்னிப்பு கேட்கறதால எங்க குடும்பம் திரும்பி வந்துருமான்னு கேட்டா அதுக்கு டைனமிக் கம்பெனியோட ஓனரும் அவங்க திரும்பி வர போறது இல்ல. ஆனா என்னால உங்க வேதனையை புரிஞ்சுக்க முடியும். எப்படி நீங்க உங்க மகனோ மகளோ அண்ணனோ தம்பியோ கணவனை இழந்தீங்களோ அதே மாதிரி நான் என் வாழ்க்கையில முக்கியமான 2 இழந்தேன். ஒன்னு என் மனைவி, அடுத்து என் குழந்தை. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவ பிறந்த நாளுக்காக நாங்க வெளிநாடு போக பிளான் பண்ணிருந்தோம். ஆனா ஒரு முக்கியமான வேலையானால போக முடியல. அவங்க போனை பிளைட் டாஸ் ஆகி அவங்க 2 பேருமே என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. அந்த வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியும். அவங்கள சமாதானப்படுத்தி விமான விபத்துக்காக மன்னிப்பு கேட்க அப்பதான் அங்க ஹீரோ வராரு. நடந்தது ஒரு விபத்துல அது ஒரு தீவிரவாத தாக்குதல் தான் சொல்லவும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னதான் நடந்துச்சுன்னு விசாரிக்கும் போது நான் பாத்ரூம் போகும்போது ஒரு நபரை பார்த்தேன். அந்த நபர் நம்ம பசங்க எல்லாரும் போனா அதே பிளைட்லயே இருந்தான். அப்ப இதுக்கான அர்த்தம் நடந்தது எதுவுமே ஒரு விபத்துல தீவிரவாத தாக்குதல் தான் சொல்ல அங்க இருக்கிற சில பேர் அதை நம்ப மறுக்கிறாங்க. அந்த கொலகாரனை நான் மட்டும் இல்ல இங்க இருக்க இன்னொரு ஆளும் பார்த்ததா சொல்லி ஹீரோயினை காட்டவும் ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல. நான் அவனை கிராஸ் பண்றதுக்கு
முன்னாடி ஒரு ஆளை தடுத்து நிறுத்த சொன்னேன், அந்த ஆளை நீ பார்த்தல, அவன் முகம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க ஹீரோயினுக்கு சரியா எந்த ஒரு முகமும் ஞாபகம் வரல. அப்பதான் ஹீரோவும் அவளோட கிளவுல உள்ள அந்த வீடியோவை காட்டி, இதுல ஹூனுக்கு பின்னாடி கருப்பு கலர் வீடியோ போட்டு ஒருத்தர் இருக்கானு, இவன் தான் அந்த கொலகாரன், இவனை தான் நான் தேடி போனேன், இவனை தான் நீயும் பார்த்த ஹீரோயினுக்கு சொன்னா. ஹீரோயினுக்கு அப்பாவும் ஞாபகம் வரல. அதனால சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்தா எல்லா உண்மையும் தெரியும் சொல்ல அவங்களும் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஹீரோ யாரோ ஒரு ஆளை ஃபாலோ பண்ணி போனது தெரியுது. ஆனா அவன் கொலகாரனான்னு பார்த்தா அதுல கொலகாரனோட முகம் தெரியல, வேற யாரோட முகமோ தெரியுது. யாரையோ பார்த்து தப்பா நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கவும் அப்பதான் ஹீரோவும் நான் பார்த்தது அந்த கொலகாரனை தான், என் கண்ணால பார்த்தா நான் அவனை ஃபாலோ பண்ணி போனவங்க அவனோட சண்டை போட்டேன்னு சொன்னாலும் யாருமே ஹீரோவை நம்ப தயாரா இல்ல. அங்க ஒரு ஜூடோ மாஸ்டர் இருப்பாரு, இவரோட மனைவி இறந்து போயிருப்பாங்க. நான் ஏற்கனவே என் குடும்பத்தை இழந்த கஷ்டத்துல இருக்கேன், மறுபடியும் முட்டாள்தனமா எதுவும் பேசாதான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. ஹீரோ தன்னை யாருமே நம்ப மாட்டாங்கன்னு நினைக்க இப்ப அந்த கொலகாரனை தான் கட்டுறாங்க. அவன் இடத்துல பாதுகாப்பா இருக்கும் போது அவன் நெஞ்சில ஒரு அடையாளம் இருக்குமே, அதான் பச்சை குத்துன மாதிரி, அதை கிழிச்சு அதுக்குள்ள இருக்க ஒரு டிவைஸ் எடுக்கிறான். இது ஒரு டிராக்கிங் டிவைஸ் போல இருக்கு. அதை எடுத்து முதல்ல தூக்கி போடவும் அவனை மீட் பண்றதுக்காக ஒரு பொண்ணு ரகசியமா வரா. இன்னைக்கு ஃபுல்லா என்ன ஒருத்தன் துரத்தி தொல்லை கொடுத்தான், அவன் யாருன்னு கண்டுபிடிச்சியா, FBI-வா NAS-ஆன்னு கேட்க அவன் ஒரு சாதாரண ஸ்டென்ட்மேன் தான் சொல்லவும் அது அந்த கொலகாரனாலே நம்ப முடியல. ஏன்னா இவனே ஒரு ப்ரொஃபஷனல் ஃபைட்டர், அவனுக்கு ஈடு கொடுத்த ஒருத்தர் சண்டை போறானா, அவன் சாதாரண ஆளா இருக்க முடியாது மட்டும் தெரியும். ஹீரோட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பார்க்க அப்பதான் அவனை பார்க்க வந்த பொண்ணு சாமுவேல் வர சொல்லியிருக்காரு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீ எப்பயும் அவரை மீட் பண்ணு சொல்ல, இல்லனா உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லப்போம். இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.